நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறி செடிகள் வச்சு வளர்த்தாலும் சரி, இல்லை பழமரங்கள் வச்சு வளர்த்தோம் அப்படின்னாலும் சரி, அதுக்கு நம்ம நல்ல ஒரு சத்தான மண்கலவை தயாரித்து நிறைய உரங்கள் எல்லாம் போட்டு அதில் நிறைய பூக்கள் பூக்க வச்சுருவோம். ஆனால் பூக்கள் பூக்கிற நேரத்தில், அந்த பாலினேஷனுக்கு ரெடியாக இருக்கிற நேரத்தில் இந்த தேனீக்களோட வரவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்தில் தேனீக்கள் வரலை அப்படின்னா நம்மளோட முழு முயற்சியுமே வீணாக போயிடும், விழலுக்கு இறைத்த நீராக ஆகி போயிடும். ஸோ இந்த தேனீக்களை நம்ம மாடி தோட்டத்துக்கு எப்படிலாம் வரவேற்கலாம், அந்த தேனீக்களோட சைக்காலஜி என்ன, நம்ம என்ன செஞ்சால் அந்த தேனீக்கள் நம்ம மாடி தோட்டத்துக்கு வரும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. தேனீக்கள் பார்த்திங்கன்னா குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பூச்சி இனம். அது ஒரு தேன் கூட்டில் கிட்டத்தட்ட மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து 300 தேனீக்கள் இருக்கும். இந்த தேனீக்கள் ரொம்ப தூரமாக போய் ட்ராவல் பண்ணி அதை போய் இப்போ தேனை குடிச்சிட்டோ இல்லை தேனை எடுத்துக்கிட்டு சேவ் பண்ணியோ வைக்காது. எங்கனுக்குள்ளே நிறைய பூக்கள் இருக்குதோ அதுக்கு அந்த 300 அந்த மினிமம் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்க எல்லாருக்கும் போதுமான அளவு தேன் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் கூடு கட்டும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் சேகரிச்சுட்டுலாம் வராது. ஸோ நம்ம வீட்டில் இந்த 200-300 தேனீகளுக்கு பசியாத்துற மாதிரியான தேன் கிடைக்கிற அளவுக்கு பூக்கள் இருந்தது அப்படின்னா தான் நம்ம வீட்டு பக்கத்தில் கூடு கட்டிக்கிட்டு அது வாழும். நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு தேனீக்கள் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் நிறைய பூச்செடிகளை நம்ம வைக்கணும். என்ன மாதிரியான பூச்செடிகள் வைக்கணும்? தேனீக்கள் நிறைய இருக்கிற மாதிரியான பூச்செடிகள் வைக்கணும். நீங்கள் நம்ம 2 தக்காளி செடி 2 கத்திரிக்காய் செடி வச்சுட்டு அங்கே பாலினேஷனே ஆகலை அப்படின்னா அதுக்கு வரவே வராது. எதுக்கு வரும்? 2 பூக்கும் 3 பூக்கும் அதுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் நிறைய பூச்செடிகளை வைங்க. என்ன மாதிரி பூச்செடிகள் வைக்கணும் அப்படின்னா, வெறும் ரோஜா செடியும் மேரிகோல்டும் வச்சிங்கன்னா அதில் தேன் போதுமான அளவு இருக்காது. அதுக்கு இந்த ஜெட்ரோப்பா, இந்த டியூப் இருக்கும்ல, மல்லிகைப்பூலெல்லாம் கீழே ஒரு டியூப் இருக்கும், அதே மாதிரி முல்லைப்பூல கீழே டியூப் இருக்கும். அந்த மாதிரி டியூப் இருக்கிற மாதிரியான செடிகள் வச்சிங்க, பூச்செடிகள் வச்சிங்க அப்படின்னா தான் தேனீக்கள் நிறையா வரும். அது என்னென்ன வைக்கலாம்னா ஜெட்ரோப்பா, அப்புறம் பென்டாஸ், அதுக்கப்புறம் இட்லிப்பூ, முருங்கைப்பூ, முருங்கை மரம், ஒரு செடி முருங்கையாவது மாடி தோட்டத்தில் வைங்க, அது நிறைய தேனீக்களை அட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, இந்த மாதிரி கீழே டியூப் இருக்கிற மாதிரியான பூச்செடிகளை நீங்கள் வாங்கிட்டு வைங்க. ஸோ இந்த பூக்களுக்காக வர்றது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, இதில் இருக்கிற அந்த பூக்களையும் சுவைக்கும், அதில் இருக்க தேனையும் எடுக்கும், உங்களுக்கு நிறைய பாலினேஷன் ஆகும். ரெண்டாவது நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பீ ஹைவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேன் கூடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம விடமாட்டோம் அதை நம்ம அது ஒன்று இந்த தேன் எடுக்கிறவங்கள கூப்பிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவோம், இல்லை அது அந்த ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது தேன் கூடு கட்ட ஆரம்பிக்கும் போதே களைச்சி விட்ருவோம். ஏன்னா அதை நம்ம விடமாட்டோம், விட்டால் தானே அது கூடு கட்டும், அது நம்ம வீட்டுக்கு வரும். இப்போது இந்த வீடியோவோட கடைசியில் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பீ ஹைவையும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் தேன் கூடு, அந்த டப்பாலாம் இப்போ வைக்கிறாங்கல்ல, ஒரு மரத்தில் ஒரு தேன் கூடு செய்கிறதுக்கு, அது கூட நீங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் மாடி தோட்டத்தில் வாங்கி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் போதுமான அளவு பூக்கள் கிடைக்காட்டினாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் அந்த இடத்துல இருக்கிற அந்த எல்லா பூவையும் பேஸாக வச்சு உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அந்த தேன் கூட்டில் தேனீக்கள் வாழ ஆரம்பிக்கும். அப்படி வச்சிங்க அப்படின்னாலும் தேனீக்களோட வரவு ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தேனீக்கள் பொழுதன்னைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே கோயின்னு முச்சிக்கிட்டே இருக்கும். காலங்காத்தால் வராதுங்க. தேனீக்கள் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வெளியவே வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், அதிகாலையில் நான் போய் செடிக்கு தண்ணி ஊற்றினேன் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் என்னால் பார்க்கவே முடியாது இந்த தேனீக்களை. கொஞ்சம் அந்த சன்லைட் வந்ததுக்கப்புறம் தான் தேனீக்கள் வெளியே வரும். இந்த மாதிரி சன் வந்ததுக்கப்புறம் அந்த தேனீக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த சன் போகிற வரைக்கும், சன் செட் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குங்க அந்த தேனீகள். அதனால் ரொம்ப டயர்டாகிடும் அது. அதுக்கு அடிக்கடி தண்ணியும் குடிக்கணும். தேன் எவ்வளோ குடிக்குதோ அதே மாதிரி தண்ணியும் குடிக்கணும். நீங்கள் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் அங்கங்கே
தண்ணி வந்து இருக்கும். இந்த பறவைகளுக்காக நாங்கள் வச்சுருக்கிற தண்ணி, இந்த அணிலுக்காக வச்சுருக்கிற தண்ணி இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த தேனீக்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடும். தேனி தண்ணி குடிக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, குடிக்கும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக அந்த கூழாங்கற்களை போட்டுட்டு அந்த கூழாங்கற்களுக்கு மேலே ஒரு லேயர் தண்ணி இருக்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. நிறைய தண்ணி இருந்தால் அதால் குடிக்க முடியாது. அந்த பெபிள் மேலே, அந்த கூழாங்கல் மேலே உட்காந்து தண்ணி குடிக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியும் இருக்குது, பூக்கள்லேருந்து தேனும் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்து தேனீக்கள் கண்டிப்பாக வரும். நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இந்த தேனீக்கள் தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கேன். இந்த தேனீக்களுக்கு பிடிச்ச பூக்களோட கலர் சொல்லிடுறேன். வயலட் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு பூக்கள் எல்லாமே வயலட் கலரில் இருக்கும். அந்த என்ன சொல்லுவாங்க, காட்டு செடியில் இருக்க பூக்கள்லாம் பாருங்களேன், இந்த கண்டங்கத்திரிக்காய் அதுக்கு எல்லாமே வயலட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட்டு, எல்லோ, ஒரு மாதிரியான ஆரஞ்சு கலர். இந்த 4 கலர் தேனீக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலரில் நிறைய பூச்செடிகள் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நிறைய வந்து பெஸ்டிசைட் போட்டோம் அப்படின்னாலும் இந்த ஹனிபீஸ் வந்து அந்த குறிப்பிட்ட பூக்கிட்ட போகவே போகாது. இப்போது நீங்கள் வந்து ஏதாவது கெமிக்கல் பெஸ்டிசைட் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சைடு வரவே வராது, இந்த தேனீக்கள் வந்து வராது. அதே மாதிரி இந்த நிறைய இந்த இஞ்சி பூண்டு கலவையாக, இஞ்சி பூண்டு 3G கரைசலாகவே இருந்தாலும் நம்ம அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அதோட வாடைக்கும் இந்த ஹனிபீஸ் வந்து வராது. ஸோ வந்து நீங்கள் பூக்கிற நேரத்தில் இந்த 3G கரைசலை அவாய்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது இந்த பெரண்ட பெஸ்டிசைடு மாதிரியான பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இல்லை நீம் ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம், அதுக்கு கூட ஹனிபீஸ் வரும். பட் இந்த 3G போட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியல, டவுட்டு தான். அந்த நேரத்தில் வந்து ஹனிபீஸ் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி வாடை ஏதாவது இருந்தாலே வந்து இந்த இந்த இன்செக்ட்ஸ் வந்து வராது. ஸோ வந்து அதனால் ரொம்ப அந்த 3G கரைசலையும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சீட்டிங் பண்ணுற வேலையும் எனக்கு தெரியும். என்ன சீட்டிங்னா, இந்த ஹனி இருக்கு இல்லையா, நம்ம கடையில் நம்ம டவர் ஹனிலாம் வாங்குறோம்ல, அந்த ஹனியில் ஒரு ஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து நம்ம பூக்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் அந்த ஹனியோட வாடைக்கும் அந்த ஹனிபீஸ் வந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.